இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் யூ ட்ராவலிங் டு சே எ நோ, அதாவது எதுக்கு நம்ம நோ சொல்லாமல் எதனால எல்லா பேரும் கேட்டாலும் ஒரு ஹெல்ப் கேட்டாலுங்கிட்ட ஜஸ்ட் நம்ம எஸ் சொல்கிறதுனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், நம்மளோட என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்களை நமக்குன்னு ஹெல்ப் கேட்ட உடனே உடனே எஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆனால் நாங்கள் நோ அதாவது நமக்கு அந்த இடத்துல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அந்த இடத்துல நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு டாஸ்க்காக இருக்கலாம், நமக்கு வேறு ஒரு ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல கம்ப்ளீட்டாக நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் கிட்ட இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு வேலை, அதாவது அவங்க கேட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி நம்ம நினச்சி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அவங்க டிஸ்அட்வான்டேஜாக அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதே அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிட்டு அதிக டைம் அதே தான் ஹெல்ப் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா எப்போ பாரு எஸ் சொல்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பாருங்கள். உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொன்னாலும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாலும் சரி, யாராக வந்தாலும் கிட்ட ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்னு கேட்டதுக்கு நம்ம போய் உடனே நம்ம உதவியும் செய்யும்போது நமக்குன்னே ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம உடனே ஹெல்ப் பண்ணிடுவோம். ஆனால் அது என்னென்ன, அதாவது நம்ம இங்கே வரைக்கும் வரோம், அதாவது ஐயோ வேண்டாம் இந்த வேலை செய்யக்கூடாது நமக்கு கழுத்து வரைக்கும் வரும். ஆனால் வாய்க்கு மேலே இருந்து நம்ம நோ சொல்ல மாட்டோம். இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் ஏன், எதனால், என்னென்ன ரீசனால் நம்மளால் ஃபஸ்ட்டு நோ சொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 6 ways to saying a no. ஃபஸ்ட்டு எதனால் நம்ம நோ நம்ம எதனால் ஒரு நோ சொல்ல மாட்டேங்கிறோன்னா, நோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பை கேட்ட உடனே நம்ம உடனே நம்ம செய்கிறோம். அவங்க நாளைக்கு என்ன யோசிப்பாங்களோ, அதாவது சோஷியலில் நமக்குன்னு ஒரு இமேஜை அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம யோசித்து அவங்கள பற்றியே நம்ம அதிகமாக யோசிப்போம். அதாவது அவங்கள பற்றி அதிகமாக யோசித்து அதனால நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு வேலைக்கிட்ட நம்மளே வாலண்டரியாக நம்மளே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதாவது யாரோ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாரோ அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப்போ நாளைக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் கேட்டாங்களாம், நீங்கள் உடனே செய்வீங்க. அது செய்ய முடியல அப்படின்னோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அப்போதைக்கு உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் வரும், ஐயோ அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. அந்த மாதிரி நீங்களே அந்த செல்ஃப் இமேஜை நீங்களே அதிகமாக நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் அங்கே நோ உங்களால் சொல்ல முடியல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லும்போது நோ சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகிடும். செகண்ட் வே, அதாவது உங்களுக்கு ரொம்ப 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 தெரிஞ்சவங்க, அதாவது பேரண்ட்ஸாக இருக்கலாம், அப்புறமா உங்களை பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் கிட்ட சரி, நீங்கள் நோ ஒன்று சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கைண்ட்னஸ்ஸு பொலைட்னஸ்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. கைண்ட்னஸ்ஸு பொலைட்னஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு இந்த சண்டே உங்களுக்கு யாரோ வெளியில் மீட்டப் கேட்டிங்கன்னா, சாரி என்னால் வர முடியல அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சண்டே ஐ வாண்ட் டு see you, அதாவது நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க்குனால நம்மளால் இன்றைக்கி வர முடியல அப்படின்னு நினச்சா அவங்க நோ சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி அவங்களே புரிஞ்சுப்பாங்க. தேர்ட் ரீசன் எப்படி நம்ம நோ சொல்லலாம்னா, இப்போ நாளைக்கே உங்கள் 2 பேருக்கு, அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற அதாவது விஷயம் மாதிரி இருந்துச்சுன்னா, ஆர் நீங்களும் நாங்களும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கு முடிச்சிட்டீங்க, அதாவது நான் என்னோடய ஒர்க்கு முடிக்கலை, நான் அப்போதைக்கு ஹெல்ப் கேட்பேன். அப்போதைக்கு நான் ஹெல்ப் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, சாரி என்னால் இப்போதைக்கு முடியாது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு பாஸ் யாரோ ஒருத்தவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் நோ சொல்கிற காரணத்தை அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஆனால் அவங்களால கண்டிப்பாக இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்மளே விட்டுறலாம் அப்படியே அவங்க தோண வைக்கணும். அந்த தேர்ட் ரீசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆப்போசிட் பார்ட்டி அவங்க ஹெல்ப் கேட்ட உடனே இவங்களால முடியல, அதாவது இப்போதைக்கு அவங்களால முடியல அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, இதனால் நம்மளோட அதாவது நம்மளோட ரெஸ்பெக்டை என்றைக்கும் கம்மியாகாது. அதே மாதிரி உங்களுக்கு அப்படி நீங்கள் மேனேஜர் கொடுத்தாங்க, அவர் பாஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை சொல்லிவிட்டு நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆக பாருங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் பில்டப் காட்டுங்க, அவ்வளோதான். க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஆர் பில்ட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் வேலையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
ஸ்டேஜில் நான் வந்து நோ சொல்லும்போது இந்த ஒரு காரணத்தை தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா, சாரி நவ் ஐ கேனாட் டூ திஸ் பட் ஐ கேன் ஹெல்ப் யூ நெக்ஸ்ட் டைம். அதாவது நம்மளோட நோ வந்து அவங்க சொல்கிறது இப்போதைக்கு அவங்களால முடியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் எப்பயுமே நடக்காது. இந்த மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நோ 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணம் வந்து எப்பயுமே இதனால தான். நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் நோ சொல்லும்போது கரெக்டாக வந்துடும். ஏன்னா இப்போ யாருக்குமே நம்மளோட ஒர்க்கை நம்ம ஷெடியூல் போட்டு நம்மளோட கோலோட போயிருக்கும்போது, சும்மா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்னு கேட்டவனுக்காக நம்ம ஃபுல் டேயில் இருக்கிற டைத்தை வந்து நம்மளோட டைத்தை ப்ரெஷியஸான டைத்தை வந்து அவங்களுக்காக வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ட்ராப் த பீப்புள். அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஒரு நோ சொல்ல நம்மளே பழகிக்கணும். அதாவது அதாவது இந்த மாடர்ன் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் மேனிப்புலேட் பண்ணால் தான் யோசிப்பாங்க. அதாவது அதாவது நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம ஹெல்ப்பை வந்து பண்ணால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சும்மா லேசியாக இருக்கிறது, அதுக்காக வந்து நம்ம அவங்களோட ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஃபேவரை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்மளோட ஷெடியூலில் அதாவது நம்மளோட டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஆர் நீங்கள் சேல்ஸ் கஸ்டமராக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நோ சொல்லணும்னா, இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவையில்லை, ஆர் இதுக்கு எனக்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட், ஆர் இதை விட வேறு ப்ராடக்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு, இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, மேபி ஃப்யூச்சரில் எனக்கு யூஸ்ஃபுல்லாகும், அப்போதைக்கு நீங்கள் வேணால் வரலாம் அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் நோ சொல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிற நோ வந்து சேல்ஸுக்கு வேறு, அதாவது சேல்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வேறு, சேல்ஸ் மேனேஜர் வேறு, அப்புறமா பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நோ சொல்லணும், இதெல்லாம் உங்களோட டிசிஷன் தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதில் நீங்கள் நோ சொல்ல ஆரம்பிக்கலைன்னா உங்களோட லைஃப்பில் ஃபுல்லாக அவன் ஹெல்ப்பர் சொன்னான், இவன் ஹெல்ப் சொன்னான் அப்படி சொல்லி ஃபுல் நாளே அவங்களுக்காக நம்ம பிரிச்சுருவோம். கடைசியில் நமக்குன்னே அந்த நாளுக்காக நமக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்டாலுங்கிட்ட வேஸ்ட், அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் நமக்கு கொஞ்சமாக தோணும். இதுக்கு தான் வாரன் பஃபெட் ஒன்று சொல்லியிருக்காரு, வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் who will say the always no to almost everything அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 5th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்லேருந்து நடத்துனீங்க, ஆனால் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் நோ சொல்ல போகிறீங்க. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் எப்படி நீங்கள் நோ சொல்லணும்னா, ஒரு சஜஷன் உங்கள் கஸ்டமரை வந்து ஒரு ஹெல்ப் ஆர் ஃபேவரை உங்களுக்குன்னே கேட்க வந்தார்னா, நீங்கள் வந்து அதாவது என்னால் முடியல, மிச்சபடி என்னோடய ஃப்ரெண்ட் ஆர் என்னோடய நெய்பர் யாருக்கிட்டேயும் உங்கள் கான்டென்ட்டை கொடுத்து அவங்க மூலியமாக இருந்துக்கிட்ட அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் கொடுக்குற சஜஷன் வந்து இவங்களால முடியல, பட் ஆனால் இவங்களோட பெட்டராக யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளோட பெட்டராக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இந்த நோ சொல்ல வைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். இதே நாளைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து நோட்ஸ் கேட்குறேன், நானே எழுதலை, வேறவே எழுதியிருப்பான், அவங்ககிட்ட இருந்து போய் வாங்கிக்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இதே சேம் டாப்பிக்கை வந்து பாருங்கள். அதாவது சஜஷன், நம்ம கொடுக்குற சஜஷன் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். வித்தின் 1 minute 2 minute வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக நம்ம 1 hour 2 hours அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. எவ்ரிடே நமக்கு வந்து நம்ம காலை எந்திரிக்கலேருந்து காலை தூங்குற வரைக்கும் கிட்ட அதாவது நம்ம எந்திரிக்கணுமா எஸ் ஆர் நோ அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே தவிர, ஏன்னா இப்போ நோ சொல்லிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம், அப்படியே எஸ் சொல்லிவிட்டு நம்ம வேக்கப் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் ஃபுல் டேலேயே வந்து எஸ் ஆர் நோ தான். அதான் நம்மளோட டிசிஷன் தான் இங்கே மேக் பண்ணுது. அதே தான் நான் அப்போ சொன்னதும், எல்லா டிசிஷன் நம்மளோட மேக் பண்ணது தான். இப்போ இத்தனை பேர்கிட்ட நம்ம நோ சொல்கிறத விட நம்மளோட லைஃப்பை நம்மளோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஷெடியூல் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறோன்னா, நம்மளோட கிளியர் திங்கிங் இல்லை. ஃபஸ்ட்டு ஏன் கிளியர் திங்கிங் இல்லை, அதாவது இந்த நாளுக்குள்ளே இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது காலைல ஒர்க் அவுட், அப்புறமா ஸ்டடீஸ், அப்புறமா ஒர்க், அப்புறமா கண்டென்ட், அப்புறமா எடிட்டிங், அந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக பண்ணியிருக்கும்போது எனக்கே அப்போதைக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இதனால் கட் பண்ணிடணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு கிளியர் வந்துடும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி எழுந்திரிச்சோன்னே ஒரு டைரியோ ஒரு நோட் புக்கில் இருந்துச்சு,
இந்தந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு கிளியர் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் இந்த நாள் உங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தவிர மிச்சபடி யாரோ ஒருத்தவங்கள ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டவொடனே நம்ம பண்ணிட்டா நம்ம அந்த நாளே வேஸ்ட் ஆயிரும். தயவு செஞ்சு உங்களோட டயத்தை வந்து யாருக்குமாவே வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னிலேருந்து கண்டிப்பாக நோ சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.